இந்த ஊர்லயே இந்த மைனரோட ஸ்டேட்டஸ் கௌரவத்தையும் புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆளு நீதான். உலகத்திலேயே இது வரைக்கும் யாரு வைக்காத பேரு முருகேசன் வச்சுக்கோ. ஏண்டா சிரிக்கிறீங்க? இது பொம்பளை பிள்ளைங்க. ஆனா பரதேசி நாய் முருகேசின்னு வச்சுக்க. ஆஹா, அண்ணனுக்கு என்ன அறிவு? அறிவு அண்ணன் இப்ப முருகேசிக்கு 200 ரூபாய் மொய் செய்வார். எவ்வளவு? 200. இந்தா. இட்லி எப்பா, இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? சிம்பிளி சரத் வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அவங்க வீடியோ தான் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. நம்ம ஒரு ஹாண்டட் ஹவுஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ரொம்ப இன்டீரியரா டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த வீட்டை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியா? மாதங்களுக்கு அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். எக்ஸ்ப்ளோர் இல்ல, ஜெகனுக்கு இன்னைக்கு ஒரு ஜெகனுக்கு வேட்டு வைக்கலான்னு வந்திருக்கோம். அவனுக்கே தெரியாது. இதுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸா அவனே தெரிஞ்சுக்க போறான். நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்ல, ஹைலைட்ஸ்ல. ஜெகனை வச்சு ஒரு பிளாக் மேஜிக் ரிச்சுவல் ட்ரை பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். அடரா ஜெகன் மூஞ்சி ஜெகன் மூஞ்சே மாறுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஹவுஸ் ரொம்ப வருஷமாவே இப்படிதான் இருக்கு, கைவிடப்பட்ட நிலையில. நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. அண்ட் நம்ம வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே கேர்ஃபுல்லா தான் வைக்கணும். அந்த அளவுக்கு உள்ள மோசமா இருக்கும். ஓ, உடஞ்சிருக்குமா? நண்பர்களே, நான் அதுக்குள்ள பேய் பிடிச்சிருச்சு. நண்பர்களே, இவனுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்கானுங்க. அது எப்படி சொல்றதுன்னா, நம்மளால யாரும் அழிக்க முடியாது, நம்மள நாமே அழிச்சுக்கிற மாதிரி என்னை அழிக்கிறதுக்கு ஏதோ பண்ணியிருக்கானுங்க. பட் நான் விட போறது கிடையாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நீங்க பண்ண போறோம். பயங்கரமா இருக்கு போது பாருங்க. என்னை அழிக்க முடியாது நண்பர்களே. என்னை அண்டர்டேக்கர் மாதிரி 7 உயிர் எனக்கு புதைக்க நான் வந்துட்டே இருப்பேன். ஒரு வாட்டி புதைச்சு பாருங்க, என்னன்னு தெரியல. இவனுக்கு நான் எடுத்து வச்சான்னு கேட்டானு, சுத்தி எடுத்து வச்சான்னு கேட்டானுங்க. அப்புறம் உன்னை ரைட்டா எடுத்து வச்சான்னு கேட்டானு, அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. ஜெகன் வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். இது வந்து வீட்டுல நீங்க யாரும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. ஏன்னா ரொம்பவே ரிஸ்க்கும் கூட. உங்களுக்காக ட்ரை பண்ணதுக்கு நாங்களாம் இருக்கிறோம். ஸோ அதனால நீங்க வீடியோ பார்த்து மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க ஜஸ்ட் அனுப்புவீங்க. போலாமா? அவ்வளோதானே. இப்போ நம்ம உள்ள போக போறோம். போறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னு சொல்லிடுறேன். செமையா இருக்கு. இது வந்து ஒரு பேயோட போட்டோ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்ல வேண்டியது சூப்பரா இருக்கு. இது வந்து நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம். அது நீங்க அடுத்து வரும்போது பாப்பீங்க. இங்க வந்து ஜெகனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று வச்சு ஆணி அடிச்சு, அதுக்கப்புறம் மெழுகுவத்தி எல்லாம் அதுக்குள்ள வச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெகனை தனியா விட போறோம். என்டிட்டி, கண்ணுக்கு தெரியாத என்டிட்டிஸ் ஏதாச்சும் அவனை பின்தொடர்ந்து வந்தான்னு பார்க்கலாம். வரும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இவனுக்கு இதுக்கு தான் ஃபோட்டோ கேட்டாங்க. அத்தனை வாட்டி கேட்டாங்க. வீட்டில் இருந்து கிளம்புறப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துனுவான்னு நானுங்க. நான் அந்த ஃபோட்டோ தான் பொண்ணு பார்க்கறதுக்கு புரோக்கர் கிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதை வச்சு ஏதோ செய்வினை பண்ண போறீங்கன்னு தோணுது. இப்போதான் யாரும் குடிச்சிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல. ஓஹோ, யாரோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கு. யாரா இருக்கீங்களா? நம்மளே வீடியோ எடுக்கலான்னு கஷ்டப்பட்டு அப்புறத்துல வந்தா இவனுக்கு ஒரு பக்கம் ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஹலோ, யாரா இருந்தீங்கன்னா குரல் கொடுங்க. ஆமா, வேர்க்கல. மரத்தை பார்த்து இன்ச்சு விட்டாங்களோ. மோஸ்ட்லி பண்ணாதுடா. குடிக்கிறவங்கலாம் ஒரு தைரியம் வந்துடும். அதுக்கப்புறம் பேய் கூட கட்டி பிடிச்சு தூங்குவானுங்க. கட்டி தூக்குவாங்க. ஐயோ, ரொம்ப ஒஸ்டா இருக்குடா. ஐயோ, ஃபுல்லா பாட்டில்ஸ்லாம் பார்த்து மச்சான், கால் கீழே பார்த்து வச்சோம். கண்ணாடி கண்ணாடியா உடச்சு பேயோட
மனுஷங்களோட ஆட்டம் இல்ல, ருத்ர ஆட்டம். பேட்ஸ் பண்ணுவது. ஆமா, பேட்ஸ்மேன் ரெடியா வருதுடா. அப்பா அப்பா அப்பா, ஐயோ பார்த்து என்னடா பாட்டில் வருன்ற சத்தம்? வெளில வேண்டாம். டேய் ரொம்ப கவனமா இருக்கணும். முன்ன நம்ம வந்தப்ப சரக்கடிச்சு இது பண்ணியிருக்காங்க, இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குடா அந்த அதான் அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டில் வீட்டில் வச்சு சாப்பிடுவானுங்களோ ஒரு வேலை. எங்கேருந்து வருதுன்னு தெரியல ஒரு பேட்ஸ்மேன். சாப்பிட்ற சொந்தா யாரோ உள்ளே இருக்காங்களா? யார் வெளியே? இங்கே இருக்கு. அட்ரஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடும். இங்கே தெரியலையே. போயிருக்காரு. இந்த பாட்டில் நாங்கள் உள்ளே வரும்போது நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ கவுண்ட் ஆற்றுல விழுந்துருக்கணும் அப்படி சொல்லி நம்ம மனசை தேத்திப்போம். யாரும் இல்லையே. ஆள் யாராவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் இல்லைடா, இல்லை சவுண்ட் மட்டும் வருது. திருப்பி கேட்குதுடா. திருப்பி நீ சொன்ன கேட்குதோ? ஆமாம், நீ சொன்ன மாதிரி யாரும் பின்தொடர்றாங்க. இங்கே போடுற அதோ செத்து கிடக்குது. பாம்புடா. ஆம்பா ஜீவா, இவனுக்கு பாம்பு ஆமா. டேய் இல்லடா ஜீவா, டக்குன்னு கிராஸ் ஆச்சு. ஆனால் கருப்பானது, ஆனால் எதுவும் ஒன்று கிராஸ் ஆச்சுடா. வேஷ்டி மாதிரி இருக்கு, கருப்புல வேஷ்டி. டேய் இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே தோணுது எனக்கு. அதான் சர்க்கரைச்சு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அடிச்சுட்டு போவாங்க, ஆள் வந்தோடனே போட்டாங்க போல இருக்கு. மேபி லைட் அதனால வராங்களா? அதான் மொட்டை மாடி போகிறதுக்கு வழியே இல்லையே. எப்படி சத்தம் வருது புரியலையே. இந்த அசைஞ்சது. சரி ஓகே. இந்த ரூமில் பாம்புகள் இருக்குமோன்னு தோணுது எனக்கு. பாம்பு குட்டியெல்லாம் இருக்குது. இல்லை இங்கே கவர் ஏதாவது அசைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. கவருக்குள்ளே எதனா இருக்குமோ? பாம்பு இருக்கிறதுக்கான 10 பொருள் செடிலாம் வச்சிருக்கலாம். இப்போ வந்துருக்கோம் பாம்பு. எதுக்கு இப்போ கட்டி கட்டி இப்படி விட்டுடுறாங்க? ஏன் ப்ராப்ளம் கண்டா எந்த ஏதாவது இருக்கும், அப்படியே கட்டினதோட அப்படியே விட்டுருவாங்க. இருக்கும் ஏதாவது போட்டோவை அடிக்கலையா இதில்? எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டாங்களா? இந்த பாம்பு பார்த்து இல்லை, இதை பார்க்க போய் அப்படியே மறந்துட்டாங்க. என்னது செடி ஷேக் ஆகுது மச்சான். செடி அடிச்சா? டேய் நடக்கிற சத்தம் கேட்குதுடா வெளியே. அது பாரு. சரி இங்கே போய் எடுக்க நம்ம வீட்டு பின்னாடி சைடு போவே எனக்கு பயமா இருக்கும். ஆளுதான். அதான் கேமரா வச்சு ஏதோ எடுக்கிறாங்கன்னு வந்து வந்துடுறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை காரையரை ஒருத்தர போகிறாங்க. மாடி இல்லைன்னா போக முடியாது. அந்த பக்கம் என்ன கூப்பிட்டானோ? காருக்கு எல்லாரும் போட்டுறாங்க. கார்கே எல்லாம் பார்த்து ஒளியறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கீங்க? கார்கே தான் போய் ஒளிவான அவன் மொத்தமடி போட்டு வழி மாதிரி மேலே யாரும் நின்றுருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் டாச்சு
சரியா ஆள் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குடா. ஓ அங்க பக்கத்துல ஒன்று இருக்குப்பா அதே மாதிரி. மேபி நம்மளை பார்த்து பயந்து அந்த மாதிரி பண்ணுறானா, நம்ம வெளில போனோம்னு சொல்லிட்டு இல்லீகல் விஷயம் பண்ணுறதுக்காக அது இருக்கும். சிவ பூஜையில் கரடி வந்த மாதிரி நம்ம வந்துட்டோம். இல்லாம அதான் எனக்கு தெரிஞ்சு ஓடுறவன் இல்லை, பாஞ்சு அடிக்கிறவன் அவன். ஆளுதான் இது பண்ணி பயங்க ஒருத்தி ஓட விட்டுலான்னு பார்க்குறாங்க. நம்ம வந்ததே அந்த பிளாக் மேஜிக் ரிச்சுவல் பண்ணோன்னு. இங்கே அமானுஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில அன்னோட்டிஸ் சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்களான்னு தெரில, வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்டுச்சு அழுகிற மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்ம இன்ட்ரோ பேசும்போது. ரெண்டுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணலாம் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். ஓகே, நாங்கள் இன்னும் 10 நிமிஷத்துல இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவோம். எங்களை ஏதாவது தொல்லை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்கோங்க. சைலண்டாக இருந்தீங்கன்னா எப்படியே கப்சி பண்ணி எங்கள் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். பேயை பார்க்க தான் வந்து நாங்கள் உங்களை தொல்லை பண்ண நாங்கள் வரல. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, அக்சஸ் பண்ணலாம். பேயே வாழ்ந்துட்டு இருக்கு, நீ யார் எங்களுக்கு கேட்கறதுக்கு? நாங்கள் மறுபடியும் வருவோம். எங்களுக்கு ஏதாவது தொல்லை பண்ணீங்கன்னா உங்களை விட மப்பு மந்தாரமா இங்க ஒருத்தர் இருக்கான், வச்சு செஞ்சிருவான். மப்பு மந்தாரம் அது பேரு, அது ரீல் இருக்கு, அப்புறம் பாருங்களா. சரி வாங்க லாஸ்ட்டாக ஒரு முறை முயற்சி பண்ணலாம். பார்த்தோம் பாம்பு பாரு, எந்த பக்கம் இருந்தோம்னா ஒளியலாம், ஓடலாம், மறையலாம். பின்னாடி பக்கமும் எம்டியாக தான் இருக்கு. எல்லாத்து பக்கம் குட்டியோண்டு பில்டிங் மாதிரி இருக்கு. பேக் சைடு அதெல்லாம் கவர் ஆயிருக்கனால தெரிய மாட்டேங்குது. ஆமா என்ன சொல்ற? நம்ம போட்டோ கொண்டு வந்தல. ஆமா இல்ல நான் தான் டூல் வச்சோடி. இந்த பாட்டில் கரங்க ஏய் பாட்டில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. முடிச்ச உடனே வருது. ஓ சரியான பிரச்சனையா இருக்கும் போறாளே அவனி. சும்மா இருந்தவங்க பேசும் போது இருக்குனாலும் தெரியாது. ஆமா எல்லாம் ஓப்பன்ல தான்டா இருக்கு. என்னடி இந்த நேரத்துல கூட முக்கியமாடா ட்ரேடிங் பத்தி பேசுறது. திடீர் வந்துட்டோம், ஏதோ ஒன்று பேசணும்ல. பூவா வேணும். நல்ல வேலையை கடைசி வரைக்கும் பண்ண முடியாம போயிடும் போலியே. பக்கத்துல தப்பிச்சிருவா இருக்கு. இங்க போடுறா தண்ணியா போட்டிருக்காங்க. யூரின் பிடிச்சி வச்சிருப்பான்லோ டெஸ்ட் கிஸ்ட் கொடுக்கறதுக்கு. செடிகளாட சவுண்டு கேக்குது. ஆமா யாரும் நடந்து போறாங்கடா, கிளியரா தெரியுதா? அந்த போட்டோ காணலடா, அவ்வளோ பெருசு எப்படி மிஸ் பண்ணீங்க? பேய் போட்டோ எடுத்துருந்தாங்களா, அது காணுமா? அதை யாரும் எடுத்துன்னு போய் என்ன பண்ண போறானுங்க? தமன்னா போட்டோ கூட பரவாயில்ல, எடுத்து வச்சுப்பாங்க. பேய் போட்டோடா, அதையே எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவன் இல்ல பெயிலில் சுத்திட்டு இருக்கவனுங்க இந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டு சைக்கோ பார்த்தா இருப்பானுங்க பாரு. அந்த மாதிரி இருக்கவங்க தான் பதுங்கி இருப்பானுங்க. ஸோ அவனுடைய மென்டல் பீஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். நம்ம வந்து லைட்லாம் தூக்கிட்டு அதனால அவன் நம்மளை பயமுத்த பார்க்குறான். அவன் நம்மளோட வழி. ஆமாண்டா, அப்படிதான்டா இருக்கணும்டா. நான் ஏதோ தூக்கி எறிதானே கடவுளா பார்த்து நல்லது நடத்திருக்காரு. கொடுங்க போகிற எல்லா இடத்துலையும் சைக்கோஸ் இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ கைஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இந்த சைக்கோ தொல்லை இல்லாமல் இருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நீங்கள் நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க நம்ம மெயின் சேனலில். அந்த சைக்கோ வீடியோக்கு அப்புறம் நம்ம இனிமேல் சைக்கோ இருக்க இடத்துக்கே போகக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இந்த இடத்த நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல துளி கூட. பட் பார்த்தா இந்த இடத்துல சைக்கோ இருக்கிறதுலாம் இல்லை, இருக்காங்க ஒருத்தன். நண்பர்களே,
நீங்கள் வரப்பே பார்த்துருப்பீங்க. நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒன்றும் ரிச்சுவல்லாம் பண்ணுறதுக்கு இல்லைன்னா பிரச்சனை நாங்கள் தேடி போகல, பிரச்சனை எங்களை தேடி வருது. பாம்பு முடிச்சிருக்கோம் பார்த்து. அதான் இந்த பக்கம் கூட என்ன பண்ணி இருக்கான். எரியிற மாதிரி ஸ்மெல் வரல. இது இல்லடா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக எரியிற மாதிரி இருக்கு. ஃப்ரெஷ்ஷாவா? எனக்கு மூக்கு அடைச்சிங்குது. கிளியராக வருதாண்ணா ஸ்மெல்லு? உங்களுக்கு வரல? வெளியே தான் வருது. இப்போ பீடி எல்லாமே இருக்கு. நிறைய பேர் இருந்தா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கருமமும் இருக்கு இந்த இடத்துல. நிறைய பேர் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னது கிடக்கு வெளியில பாரு டக்குன்னு பாவியில் இருக்கு. இங்க இருந்தா வந்துச்சு. டேய் அடிக்க ட்ரை பண்ணிடுவாடா. ஓ எரிச்சிருக்காங்க. இதே எரிச்சிட்டாங்க. கார் இதை பண்ற போறாங்க. தெரிய மாட்டேங்குது. அங்கேயே போயிட்டான்டா அவன். மின்னல் மாதிரி ஓடுன்னு இருக்கான் அவன். அவன் பயப்படுறான்டா. நமக்கு 3 பேரா இருக்கும்ல, இவ்வளோ லைட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கோம். கார்ல வேற வந்திருக்கோம். அதனால போலீஸ் நினைச்சிட்டானா நம்மள. கரெக்ட் சரக்கு பாட்டில விட்டு போயிட்டு இருப்பான். ஏன் சைடிஷ் எடுத்து வந்துருப்பானா அந்த வேர்கள்லையே போயிட்டுக்காரன். நம்ம வரதை பார்த்தாலும் அவன் பின்னாடி ஐடியா இருக்கான். சரக்கு போட்டு உட்காந்து இருக்கான். அதை பார்த்து ஐடியா இருக்கான். நம்ம பயமுத்தலான்னு முயற்சி பண்ணான். நம்ம பயப்படுற மாதிரி தெரியல. கடைசியில வந்து ஓகே கிட்ட நெருங்கி உங்களுக்கு அட்டாக் பண்ணாதான் போவானுன்ற மாதிரி. நம்ம 8 அடிச்சான் அவன். 8 அடிச்சு விட்டான் அவன். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கடைசியில் நம்ம தைரியமாக அவனை ஸ்டேஸ் பண்ணுவேன். ஓட்டான் தனியாக வந்து அவன் தான் போல. விட்டு பிளான் பண்ணீங்களே உள்ளலாம் விட்டு வர மாதிரி. நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் ரிச்சுவல் படி ஜெகனை தனியாக இந்த வீட்டுக்குள்ளே விட்டு வர மாதிரி. பட் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது ஒரு சூப்பரான ரிச்சுவல். ஜெகனை வச்சு பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக அது ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். அது நடக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெய் ஜெகன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நான் அந்த ரிச்சுவலை அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ அவ்வளோதானா? அடப்பாவத்தை எரிஞ்சு போச்சு. போலாமா? இங்கே விட்டு போயிடலாமா? நல்லா இருந்துச்சு அது. அடப்பாவத்தை பிரிச்சு எரிச்சு ஒரு நல்ல வீடியோ இப்படி கெடுத்து விட்டாங்க. நானும் ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ண போறாங்க ஏதோ இருக்கும் அப்படின்லாம் பார்த்தா ஏதோ கெடுத்து விட்டாங்க. இருப்பாங்க. இல்ல சொல்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். இந்த மாதிரி இடத்துலதான் இந்த சரக்கு அடிக்கிறது ஏதாவது பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தான் சூஸ் பண்ணி வருவாங்க. இவங்க கரெக்டா அங்க போய் கரெக்டா அந்த டைமுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. அதனால இவன் தொல்லை தாங்க முடியாம விரட்டலான்னு பார்த்துருக்கான். ஒரு ஆள் 2 ஆள் போயிருந்தாங்க. மேபி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் 4-5 பேர் இருந்தாங்க, பயந்துருக்க மாட்டாங்க. சண்டைக்கு ஏதாவது பண்ணி கேமராவே புடிங்கிருப்பாங்க. அடிச்சு கார் இருக்கு பஞ்சர் ஆக்கி விட்டுனா என்ன பண்ணிருப்பாங்க? ஐயோ இது மாதிரி ரிஸ்க் தான். ஆமா வீடியோ நல்லா இருந்துச்சு. ஓகே, எவரேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.